A by B is equal to 3/5, B by C is equal to 4/7 எனில் A is to B is to C எனக்கு என்ன வரும்? ஓகே. இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்போ A by B னா பயந்துடக்கூடாது. ஓகேவா? A by B அப்படின்னா A is to B. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3/5 எப்படி சொல்லலாம்? 3 is to 5. ஓகே. அதே மாதிரி B by C னா B is to C. இப்போ B is to C அப்போ 4/7 னா 4 is to 7. நம்ம கொஸ்டினா கேக்குறாங்க A is to B is to C. எப்படி கண்டுபிடிப்போம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தானே. ஃபர்ஸ்ட் உள்ள நேர பெருக்குனா A, முன்னாங்கா 12. இப்படி கிராஸ் பெருக்குனா B, ஐநாங்கா 20. லாஸ்ட் நேர பெருக்குனா C, ஐஏலா 35. இப்போ 12, 20, 35 எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? ஆப்ஷன் செகண்ட். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தோன்னா இப்போ A is to B 3:5 கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்துட கூடாது. A is to B A by B ன்னு சொல்லலாம். 3:5 3/5 சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? ஒரு இஸ்ட் அப்படின்னா வகுத்தல சொல்லுவாங்க. 2 இஸ்ட் அப்படின்னா சமம் சொல்லலாம். ஓகேவா? இதை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.